எல்லாருக்கும் வணக்கம். நிறையா பேசிட்டாங்க எல்லோரும். ஸோ ஃபஸ்ட்டு ரத்னா. ரத்னா வந்து நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் மது தானே, மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மு. அது பார்த்தப்பே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா அது ஒரு மொட்டை மாடியில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லவர்கிட்ட மிரட்டுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவே செம்மையாக இருக்கும். அந்த அப்பயே வந்து நான் ரத்னாட்ட வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கதை வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கேட்டோம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணலாம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு போகும்போது ஸோ நான் சொன்னேன் நம்ம ரத்னா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் 2-3 ஐடியாஸ் சொன்னார். பட் நான் சொன்னேன் இல்லை, எனக்கு இதே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் லவ் ஸ்டோரியாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் மேதமான். ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட் படம். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ப்ரவுட் தட் மேதமான் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் ரத்னா வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு எப்போவுமே ஹாப்பியான ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் வாட் ஐ சே இன் ரத்னா இஸ் இஸ் அ கிரேட் வெரி வெரி குட் ரைட்டர். ஒரு நல்ல எழுத்தாளர். அண்ட் அவருக்குள்ளே வந்து பயங்கரமான ஹியூமர் இருக்குது. ஆக்சுவலி வந்து சும்மா வந்து ரத்னா கூட உட்காந்து மொட்டை மாடியில் பேசிட்டு இருந்தாலே வந்து ஜாலியாக இருக்கும். அது மாதிரி நிறைய நேரங்கள் வந்து வாண்டடாக சும்மா வாங்க ரத்னா ஃப்ரீயாக இருந்தால் உட்காந்து பேசுவோம். நிறைய விஷயம் அதாவது அவர் கன்சீவ் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக நடக்கிற விஷயங்களே அவர் வாயில கேட்கும் போது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியாக அது தெரியும். அண்ட் லவ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு மேதமான்லையுமே வந்து அவ்வளோ ஹியூமர் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான லவ் இருந்துச்சு. ஐ திங்க் மேதமான் முடித்தோடனே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம்ல, நீங்கள் ஆடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்பயே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் நிறையா இப்போ லோகேஷ் மாதிரி எனக்கு கதை தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறையா தெரியும் இந்த கதையை பற்றி. ரொம்ப வருஷமாக வந்து இந்த கதையில் பல வெர்ஷன்ஸ் பார்த்து பல வெர்ஷன்ஸ் பேசி அப்புறம் வேறு மாதிரி இதெல்லாம் வந்து நான் ரத்னா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லிட்டு அவர் வேறு இதெல்லாம் போனார். பட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் டெல்லிங் அது வந்து ஒரு செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லவ் ஸ்டோரி. பேசிக்காக லவ் ஸ்டோரி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி வந்து அது யார் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு செம்ம ஆக்டர்ஸ் பிடிச்சிட்டாலே வந்து அது கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்போது த நெக்ஸ்ட் திங் இஸ் த ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸஸ் தான். அதுக்கு தான் நாங்கள் நிறைய ஸ்டார்ஸ்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி நிறைய ட்ரை பண்ணோம். அண்ட் தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ரத்னா டிசைடட் இல்லை நம்ம வந்து புது ஃபேஸஸ் வச்சே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ விது வந்து என் கூட XX அண்ட் ரெட்ரோலாம் பண்ணியிருந்தப்போ ஐ திங்க் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தார். அண்ட் தென் பிரீத்தி. ஸோ ஐ திங்க் இந்த படம் 29 வந்து டெஃபினட்டாக இது, ஏன்னா நம்ம நிறையா படங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் சில லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து எவர் கிரீனாக நம்மளுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து செல்வராகவன் சார் படம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 7G ரெயின்போ காலனி அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட். அதுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு அந்த லவ் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். கௌதம் மேனன் சார்கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், வே ஆஃப் டெல்லிங் லவ் அப்படின்றது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி ஐ திங்க் யூனிக் வாய்ஸ் இன் டெல்லிங் லவ் ஸ்டோரிஸ். ரத்னா யூ ஹேவ் தட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் லோகேஷ் மாதிரி நீங்களும் ஒரு லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு தயவுசெய்து அதை மட்டுமே பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். லைக் யூனிவர்ஸ் ஆஃப் வேரியஸ் லவ் ஸ்டோரிஸ், பிகாஸ் அதுதான் பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் போத் ஆஃப் யூ, நான் கொஞ்சம் தான் படம் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் ஃபுல்லாக. ஸோ நான் கொஞ்சம் சீன்ஸ் பார்க்குறப்போ வந்து போத் ஆஃப் யூ ஹவ் டன் ரியலி ரியலி வெல். அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸஸ் மகேந்திரன்லாம் வந்து has done a really good performances. All of the actors, and Avinash is a great actor. அவர் வந்து ரெட்ரோவில் அவருக்கு சின்ன ரோல் தான் கொடுக்க முடிஞ்சு. பட் ஆனால் அவர் ஃபைட் கிளப்பில் சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அண்ட் ஐ திங்க் ஹி வில் கோ ஃபார் லைக் அண்ட் தென் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே டெக்னிக்கலாக எல்லாருமே நிறையா பேசியாச்சு. ஸோ டெஃபினட்டாக வி வில் பி ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் we'll be very proud that we are producing 29 again with Ratna and then Shan. I think நீங்கள் அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்களா ரசிகண்டா நீன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஏதோ உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு லவ் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த பீச்சில் வந்து பூ வாங்குற சீன் வந்து நான் ரொம்ப வருஷமாக படிச்சிருக்கேன். முன்னாடி படித்து இதெல்லாம் மறந்துடுச்சு. அப்புறம் நடுவில் எனக்கு அந்த பூ பாடல் பார்க்குறப்ப வந்து ரத்னாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னங்க எப்படிங்க அது கவிதைலாம் எழுதுகிற அளவுக்கு என்ன மேட்ரு அப்படின்னு. வெரி கியூரியஸ் ரத்னா, என்ன இது வந்து ஏதாச்சும் அதை நீங்கள் பேசும்போது தயவுசெய்து கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுங்க, என்ன ஸ்டோரி எங்கேருந்து இது வந்துச்சுன்றது தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஷான் அண்ட் ஆல் த சாங்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பொல்லாத ஆசைகள் வந்து யார் பாடியிருக்கா, ஒரு சத்யபிரகாஷ் அண்ட் சைந்தவி, சூப்பரான சாங்கு. பட் ஆனால் எனக்கு அவர் ஒரு வெர்ஷன் பாடியிருக்காரு ஷான் ரோல்டன்.
அது நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நானும் இதுவும் உட்காந்து அந்த பாட்டை அப்படி போட்டு பசங்களாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக ஓடிச்சு அந்த பாட்டு. தயவுசெய்து அந்த பாட்டை வந்து மேபி படத்துலையே வைங்க, இல்லைன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பட் தட்ஸ் மை ஃபேவரட் திங். அண்ட் நேற்று நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வி ஆர் டிஸ்கஸிங் நிறைய வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் ரத்னா அனுப்பிச்சாரு. ஆனால் எங்களுக்கே ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. எந்த ட்ரெய்லர் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், கமர்ஷியலாக அதாவது வந்து தேட்டரை உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒன்று பண்ணுமா, இல்லை படத்தோட மூடுக்கு ஒன்று பண்ணுமான்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரத்னா சொன்னார், இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைஃப் ஆஃப், அதாவது சத்யா அப்படின்ற கேரக்டரோட அவனோட 29 வயசில் அவனோட 10 அத்தியாயங்கள் தான் அந்த படமே. அதில் வந்து ஒரு அத்தியாயத்தை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோமான்னு சொன்னார். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லர் டீசன் தான் ரிலீஸ் பண்ணாமல் மேபி ஜஸ்ட் அந்த படத்தோட என்டையர் மூட் என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த கேரக்டர்ஸ் யார், அந்த ஹவு சீரியஸ் இஸ் தட் லவ் பிட்வீன் தம் அப்படின்றதெல்லாமே சொல்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. அந்த சீனை நேற்று தான் நான் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கிங், எக்ஸ்ட்ராடினரி ரைட்டிங். இட் வாஸ் ஷார்ட் இன் அ சிங்கிள் ஷாட். அதோட சவுண்ட் டிசைன், அதோட த வே இட் வாஸ் ஷார்ட், எவ்ரிதிங் புட் டுகெதர். எனக்கு வந்து என்னன்னா பயங்கரமாக நம்ம போய் மெரினா பீச்சில் உட்காந்துருக்கும் போது எதாச்சியா அப்படி பார்க்கும்போது என்னோட லவர்ஸ் பேசிப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ வி தாட் ஓகே நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம், அது வந்து ரிலீஸ்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ தட் இட் கேன் கிவ் அன் ஐடியா அபவுட் த ஃபில்ம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கமிங். அண்ட் லோகேஷ், ஏன்னா வந்து ரத்னா வந்து எப்படி அந்த மது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஆந்தாலஜியில் இருந்துச்சோ, லோகேஷோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் களம்ன்றது இருந்துச்சு. ஸோ அதே ஸ்டோன் பெஞ்ச் மொட்டை மாடியில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக உட்காந்து பேசியிருக்கோம் நிறையா. அண்ட் ஃப்ரம் தேர் லாங் வே ஹியர். அண்ட் லோகேஷ் வந்து ஆஃப்டர் தட் லோகேஷ் அண்ட் ரத்னா ஹவ் ஒர்க் டுகெதர். அவங்க படத்தில் வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் தே ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லோகேஷ் வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ரத்னாக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூ ஷுட் பி ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் லோகேஷ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் லோகேஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ப்ரொடியூசராக வந்து என்னென்னா வந்து ஜஸ்ட் லைக் கிரியேட்டிவ் பார்ட் மட்டும்தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான் வந்து எல்லா படத்தையுமே இது வரைக்கும் பாசிபிள் ஆக்குனது வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான். ஏன்னா வந்து ஏன்னா என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபண்டு தேவைப்படும். ஸோ நாங்கள் வந்து கோடி கோடியாக வச்சுட்டு வந்து அதை போடுற ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணோம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறதுலேருந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணி முடித்து அதை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வர ரெவென்யூ வச்சு அது ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய தேரை வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறது கார்த்தி தான். அண்ட் இந்த படம் 29 பாசிபிள் ஆனதுக்கு காரணமும் இந்த ஆல் திஸ் திங். ஏன்னா ரத்னாட்ட வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது, அப்புறம் லோகேஷ்ட பேசி லோகேஷ் ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ கொண்டு வந்தோம். அதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும் இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் பிகமிங் வெரி வெரி க்ரூஷியல். கெட்டிங் இட் தியேட்டர்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஃபிலிம்ஸ் அப்படின்றப்போ 2 பிக் ஃபிலிம்ஸ் நடுவில் வரோம். பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி குட் ஃபில்ம். அண்ட் மக்கள் பயங்கரமாக கொண்டாடக்கூடிய படமாக இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் as I said, ஸ்டோன் பெஞ்சில் வந்து நாங்கள் நிறையா படம் பண்ணுறோம். எங்களோட மோட்டிவ் வந்து என்னென்னா, ஒரு படம் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஓடாமல் போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். இந்த படம் சூப்பராக எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியுற மாதிரி படங்கள் பண்ணுறோம். எப்படா அந்த படம் ஓடிச்சு இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றதான் எங்களோட மோட்டிவ் இது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடுற இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் கடையை திறந்திருக்கேன், இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணல, ப்ரொடியூசர்னு கூப்பிட்றாங்க. அப்படி பண்ணாதரா மாப்பிள்ள. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் வந்ததுக்கு. 29 இந்த ஃபிலிம் ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு ஐ மீன் அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் யங் பட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 இந்த ஃபிலிம். ஸோ ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதம்மான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, ஐ மீன்
அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதமானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சனலி, அந்த ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவர். ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் பொல்லாது படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஐ மீன் அகெயின் ரொம்ப ஈகராக ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. 29 ஃபிலிமுக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் நான் வந்து கை வச்சு கேமராவில் பட்டன் ஆன் பண்ணி எடுத்துட்டாருனாவே அந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயரில் எத்தனை ஹிட்னு? 2 ஹிட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில் 2 ஹிட் ஆகுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட்டு கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட்டு அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி, தேங்க்யூ. சாரி என்ன கூப்பிட்டீங்க அந்த மாதிரி. பெரிய பெரிய ஆளுங்க பேசின கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. பட் வந்து கார்த்திகேயன் சந்தானம் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நான் ஒரு சாதாரண வந்துக்கிட்டு இருக்கேன் இருக்காங்க அவங்க எல்லாரையுமே ஒரு சந்தானம் சார் வந்து அண்ட் அப்படி ஒரு கொண்டு வந்திருக்கிற ஹீரோ தான் இது. ஐ லைக் யூ, ஐ லவ் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்னா நீங்கள் வந்து அவர் நடிக்கிறப்ப கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண பட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் ஜிகிர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதை யாரும் பண்ண முடியாது. இப்போ படம் இந்த 29 சில விஷயத்த நம்ம சைன் மாதிரி எடுத்துக்கலாம். இன்சைட் அப்படின்னா இது இவங்கள மாதிரி கொஞ்சமும் அவங்களோட கேரியரில் இருக்காங்களோ சேர்ந்த ஒரு ஹீரோவாக நீங்கள் வர மனமார்ந்த பாராட்டுக்கள். அப்படியே ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் சந்தோடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அங்கிரமான ஃபேன் நான். இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது டேரண்டினோட வச்சிருப்போம். ஒரு ஆள் மறந்து வேற மாதிரி காட்டினது டேரண்டினோ படம் எடுத்து ஸ்டைலாக காட்டின ஒரு அவர்களுக்கு எனக்கு உங்களோட ஃபேன் பிரதர். சாரிண்ணா, இன்னைக்குதான் பேச கூப்பிட்டீங்க அந்த மாதிரி. தேங்க்யூ. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஆளுங்க பேசின இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. பட் ஸ்டில் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கார்த்திகேயன் சந்தானம்னா அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்து நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட். நான் இப்போ தான் பட்டிங் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்டாராக ஷேப் பண்ணுறதுல கார்த்திகேயன் சந்தானம் சார் வந்து ஹீஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். அண்ட் அப்படி ஒருத்தரை ஷேப் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ஹீரோ தான் விது. அண்ட் விது, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்னால் நீங்கள் வந்து சூர்யா சார் மாதிரியான ஒரு அவர் நடிக்கிற படத்தில் நீங்கள் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது எல்லார் ஐஸும் உங்கள் மேலே பட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பிரதர். ஸோ அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா XXL நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது வந்து சான்ஸ்லெஸ், வேறு யாரும் பண்ண முடியாது. அண்டு இந்த இப்போ படம் இந்த 29 ரிலீஸ் ஆகும்போது சில விஷயத்த நம்ம சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நமக்கு சைன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு தனுஷ் சார், இந்த சைடு சூர்யா சார், நடுவில் விது அப்படின்னா இது என்ன சைன்னா இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்க எப்படி அவங்களோட கேரியரில் இருக்காங்களோ அதை மாதிரி நீங்கள் 2 ஹீரோவும் சேர்ந்த ஒரு ஹீரோவாக நீங்கள் வர போகிறீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். ஸோ அவர் இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒருத்தர் டேரண்டினோட டைலாக்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்போம். ஒரு ஆள் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து மதுரையை வந்து வேற மாதிரி காட்டினது போக மதுரையை வந்து டேரண்டினோ படம் எடுத்து காட்டான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலாக காட்டின ஒரு மதுரை மன்னன் டேரண்டினோ அவர்களுக்கு அவர் எனக்கு உங்களோட ஃபேன் பிரதர். அண்ட் ஆல்சோ சூப்பர் ஸ்டாருக்கு பேட்டை மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் ஃபில்ம் வந்து நீங்கள் நீ காட்டின ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நான் போதும் சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் ஜாலியாக வெளியே வந்தேன். ஸோ வந்து உங்களுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் சாரோட படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப. அண்ட் வந்து லோகேஷ் கனகராஜன், அதாவது நீங்கள் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் உங்களை ரொம்ப நாள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பயந்து கொடுப்பீங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது இந்த எல்வி பிரசாத்லலாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாலே பயந்து தான் பதில் சொல்லுவீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா டைரக்டரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஆர் த கிரேட் டைரக்டர் வி ஹேவ்.
தமிழ்ல இருந்து எங்களோட ப்ரைடு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா 29 ஃபில்ம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ஹிட். அண்ட் நான் எல்லாரையும் வாழ்த்துற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது, பட் ஸ்டில் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு, அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எப்போவுமே லவ் ஃபில்முக்கு வந்து சோல் வந்து மியூசிக் தான். ஸோ மெலன்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மென் சோகம் இளையராஜா சார் வாய்ஸில் இருக்கும், கமல் சார் வாய்ஸில் இருக்கும், தனுஷ் சார் வாய்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் பாடும்போது ஐயோ பாட போகிறாரு நான் ஃபீல் பண்ண போகிறேனே அப்படி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் வந்து ஷான் ரோலான் சார் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ரத்னகுமார் சார் அண்ணன், நீங்கள் வந்து ரொம்ப உண்மையான ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். எங்கெங்கே என்னென்னலாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் டப்புன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதற்காகவே வந்து நிறைய பிரச்சனைகளையும் சமாளிச்சிருக்கீங்க. அதனால் ஸோ ரத்னகுமார் அண்ணன் அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கூப்பிட்டுருந்தேன் இந்த 29 டைட்டில் டீசர் பார்த்ததுலேருந்தே இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுச்சு. நான் யார் அப்படின்ற கொஸ்டின் அந்த 29 to 30க்குள்ளே எல்லாருக்கும் இந்த கேள்வி எழும்பும். ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் நான் என்ன கதையை சொல்ல போகிறேன், என்ன எமோஷனை ஷேர் பண்ண போகிறேன், என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எந்த லெவலில் இருக்குது, இதை ஒரு சபைக்கு வைக்கும்போது அது என்னவா போய் சேரும் அப்படின்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு வாட்டியும் அதில் ஃபிலிம் லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் செல்ஃபாக. அதை அந்த டீசர் வந்து திரும்பி ரீகால் பண்ணி விட்டுச்சு. நான் கதை எழுதிட்டு இருக்கேன் டைட்டில். ஸோ அங்கேருந்தே இந்த படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் ஒரு அவ்வளோ இம்பேக்டாக ரொம்ப கனெக்டிவாக இந்த படத்தில் வந்துருக்கு. அது சாண்டோன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இந்த ஆல்பத்தில் வர அந்த பூப்பாட்டில் வர்ற ஆல்ரெடி கல்ச்சராக லவர்ஸ் வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்த அவர் அழகாக ஒரு போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஒரு சினிமாட்டோகிராஃபி வழியாக அது சரி, அதை ஒரு கதை அதை பாட்டிலேருந்து ரத்னா சார் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறையா காதல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியில் மொத்தம் நான் வந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இவங்களெலாம் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்காங்கன்னு ரொம்ப ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அந்த படமே அப்படி தான் உருவாயிருக்கு. ஸோ அந்த வகையில் லோகேஷ் சார், கார்த்திகேயன், டோன் பெஞ்சுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவங்க பார்க்கும்போது எனக்கும் நம்பிக்கை வருது. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.